ஆத்ம வணக்கம். புதிதாக தவத்திற்கு வருபவர்கள் அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி, நான் சராசரியாக இருந்தபோது கூட இந்த மனம் ஓரளவு நன்றாக இருந்ததே, நான் தவத்திற்கு வந்ததற்கு அப்புறம் இதில் விகாரமான உணர்ச்சிகளும் தீய இயல்புகளும் கட்டுப்படுத்த முடியாத அளவு சிந்தனைகளும் வருகிறதே, நான் சராசரியாக இருந்தபோது கூட நன்றாக தானே இருந்தேன், அப்புறம் எதற்கு இந்த தவம் என்று கேட்கிறார்கள். ரொம்ப நாட்களாக வறண்டு இருந்த பூமியில் முதலாக தண்ணீர் பாய்ச்சும் பொழுது நல்ல செடிகளை விட களைச்செடிகளே அதிகம் முளைத்து வருகிறது. அது நல்ல செடிகளை விட மிக உயர்வாக பெரிய உயரத்தில் வளர்கிறது. ஏன் அந்த களைச்செடி முதலில் வருகிறது என்றால், நாம் அதை களைய வேண்டும் என்பதற்காகத்தான். அந்த களைச்செடிகளை நாம் களையும் பொழுது அந்த நல்ல பயிர் நன்றாகவே வளரும். பாற்கடலை அமுதத்திற்காக முதலில் கடைந்த பொழுது முதலில் வெளிவந்தது விஷம்தான். அதுபோல நாம் அந்த மனதை தவத்தில் செலுத்தும் பொழுது மனதின் அடி ஆழத்தில் அபிமானித்து கிடக்கக்கூடிய தீய இயல்புகளும் தீய குணங்களும் மற்ற பழக்க வழக்கங்களும் முதலில் பீறிட்டு கொண்டு வருகிறது. அது ஏன் அப்படி வருகிறது என்றால், நாம் அதை களைய வேண்டும் என்பதற்காக தான் அது முதலில் வருகிறது. ஆனால் சில பேர் நம் உள்ளிலிருந்து வருகிறதே என்பதற்காக அதையே அபிமானித்து அதை வளர்க்க, களைச்செடிகளை வளர்க்க ஆரம்பித்து விடுகிறார்கள். அதில் நாம் நின்றுவிடக்கூடாது. அது ஏன் முதலில் வருகிறது என்றால், நாம் அதை களைய வேண்டும் என்பதற்காகத்தான். அந்த தீய குணங்களை நாம் அகற்றும் பொழுது அந்த நன்மை, அந்த சத்தியம், அந்த உண்மை என்ற பயிர் இயல்பாக நன்றாக வளரும். முதலில் களையை பிடுங்குவதற்கு கொஞ்சம் சிரமமாகத்தான் இருக்கும். அதனுடைய இறுதி நமக்கு இன்பமாக இருக்கும். அதுபோல தவத்தில் முதலில் அடியெடுத்து வைப்பவர்கள் இந்த களைச்செடிகளை பார்த்து பயந்து நின்று விடக்கூடாது. அது இருக்கிறது என்பது நமக்கு காண்பிக்கிறதே அதை பிடுங்குவதற்காகத்தான். ஆம், நாம் களைச்செடியில் நின்று விடாமல் அதை பிடுங்கி எறிந்து நல்ல பயிரை, சாத்விகத்தை, சத்தியத்தை நாம் வளர செய்வோம். ஆத்ம வணக்கம்.